ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 9. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கங்கா விழி மூடி படுத்துக் கொண்டாலே தவிர உறக்கம் விழிகளை தழுவ மறுத்ததால் அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு படுத்தவள் படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். ஏனோ அவள் மனதில் வெற்றி நல்லவனா கெட்டவனா என்ற போராட்டம். ஒரு ரவுடியா இருந்திருந்தா வெற்றி அப்பா அம்மா அவன் மேல இந்த அளவு பாசம் காட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா அவன் என்கிட்ட அரக்குத்தனமா தானே நடந்துகிட்டான். அதே நேரம் கார்த்திகா இவனை எழுந்ததுக்காக நடராஜனை இப்பவும் தண்டிச்சிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி செவி ஏட்டிச்சே. அவளுக்கு மட்டும் இவன் எப்படி ஹீரோவா தெரியறான்? பார்க்க ஹீரோ மாதிரி தான் இருக்கான், முரட்டு ஹீரோ. சட்டென்று அவளுக்கு சிகரெட்டு சூடுபட்ட அந்த நிகழ்வும் அதை கண்டு அவன் துடித்த துடிப்பும், அந்த பதற்றத்தில் நழுவவிட்ட சிகரெட் அவள் தொடையை சுட்டெரிப்பதை கண்டு மிரண்டு போன அவனது விழிகளும் மனத்திரையில் வந்து செல்ல, அந்த காட்சிகள் ஒரு ரொமான்டிக் மூவியில் வரும் அழகான காதல் காட்சிகளாக அவளுக்கு தோன்றியது. அதை மீண்டும் மீண்டும் மனத்திரையில் ஓடவிட்டவள் வெற்றியின் முகபாவனைகளையும் அவளுக்காக அவன் துடித்த அந்த துடிப்புக்கும் ரசிகையாகி போனாள். அந்த நொடி அவன் மீது இருந்த கோபம் காற்றில் கரைந்த கற்பூரமானது. அவள் மனமும் லேசானது. வெற்றி நல்லவன்தான் என்று அவள் மனம் நம்ப ஆரம்பித்த அந்த நொடி அவள் உறக்கம் 7 கடல் தாண்டி ஓடியே போனது. விழி மூடினால் அவன் முகம், விழி திறந்தாலும் அவன் முகம்தான். ஏன் இந்த மாற்றம் அவளுக்கு தெரியவில்லை. அவன் நல்லவனா கெட்டவனா என்ற எண்ணம் மனதில் வந்ததுமே அவன் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பையும் அவள் உணர்கிறாள். எப்படி இந்த மாற்றம் அவளுள் நுழைந்தது அவளுக்கே தெரியவில்லை. எப்படியோ உருண்டு புரண்டு எப்போதோ உறங்கி போனாள். காலை 6 மணிக்கு வெற்றியின் செல்போனின் அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டு அவன் துள்ளி எழுந்தான். ஓ, எனக்கு மதியத்துக்கு மேல ஷூட்டிங் போனா போதும் தானே அறிவு சொன்னான். அலாரத்தை ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். அலாரத்தை அணைத்து விட்டு மீண்டும் படுத்து கொண்டான். ஆனால் தூக்கம் வரவில்லை. அப்போதுதான் அவனது அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. சட்டென்று விழிகளை மூடி உறங்குவது போல் பாசாங்கு செய்தான். அவன் அறையிலிருந்து வெளிப்படும் கங்காவை பாதி மூடிய விழி வழியாக கண்டான். எலி வெளியே வந்துடுச்சு, இன்னைக்கு உனக்கு இருக்குடி வேட்டு. அவள் சமையல் அறையை நோக்கி நடக்கிறாள். ஏதோ நினைத்தவளாக சட்டென்று நின்றவள் தலையை மட்டும் திருப்பி வெற்றியை பார்த்தாள். அவன் உறங்குகிறான் என்று கண்டதும் மெல்ல சத்தமில்லாமல் நடந்து அவன் அருகில் வந்தவள் அவன் உறங்குகிறான் என்று நினைத்து, தூங்குறத பாரு, அப்படியே ஓங்கி ஒண்ணு போட்டா செவிடு பேந்துடும். ஏன் பல்லு இந்த வயசுல கீழே விழுந்து நான் பாட்டி ஆயிடுவேனா? உன்னோட 32 பல்லும் தான் கீழே கொட்டும். இந்த வயசுலயே கிழவன் ஆயிடுவ. அவளது வார்த்தைகளிலும் சரி முக பாவனைகளிலும் சரி கோபம் இருக்கவில்லை. அவனது அப்பா அம்மாவின் அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் சட்டென்று ஒரே ஓட்டமாக ஓடி சமையல் அறைக்குள் சென்று விட்டாள் கங்கா. என்ன நடிப்புடா சாமி, உலக மகா நடிப்புடி. இருடி மவள, உன்னை துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விடல. நான் வெற்றி இல்லடி. விழிமூடி உறங்குவது போல் பாசாங்கு செய்தபடி படுத்திருந்தவனின் அருகில் வருகிறார் அம்மா. அவன் அருகில் வந்த அம்மா குனிந்து அவன் தலைமுடியை வருடியபடியே, 2 நாள்ல எப்படி இழைச்சு போயிட்டான் பிள்ளை, ஏதாவது சாப்பிட்டானோ இல்லையோ? போர்வையை எடுத்து அவனுக்கு போர்த்தி விட்டபடியே கூறியவர் பெருமூச்சு விட்டார். யார சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்லா இருந்தவனை நாசம் பண்ணது வந்து சேர்ந்தவளா இல்ல இவனே தானா? யார்கிட்ட சொல்லி அழறது? முணுமுணுத்து விட்டு சமையல் அறைக்கு சென்றவர் சமையல் அறையில் நிற்கும் கங்காவை கண்டதும், என்னம்மா இன்னைக்கு சண்டே தானே, லீவ் ஆச்சே, காலையிலேயே எந்திரிச்சிட்ட போல? ஆமா ஆண்டி, வழக்கமா எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டேன். நான் கூட எந்திரிச்சு வரும்போது உன்னை எழுப்பி அங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லணுமேனு சங்கடப்பட்டுட்டு வந்தேன். இப்ப அந்த கவலை விட்டது. அங்களுக்கு என்ன ஆச்சு தெரியலம்மா, கொஞ்ச நாளா கால் முட்டு பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு மில்ல லீவு தானே, அவரையும் கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய தோழி ஒருத்தி உடம்பு முடியாம வீட்லயே படுத்த படுக்கையா இருக்கா. அவளையும் பார்த்துட்டு வீட்டுல கொஞ்சம் ஜாமான் இல்ல, அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் லேட்டா தான் நாங்க 2 பேரும் வந்து சேருவோம். நீ தனியா வீட்டுல இருப்பல்ல? அவள் விழிகளில் லேசான பயம் எட்டி பார்த்தது. விழிகளை நீட்டி சமையல் அறையையும் தாண்டி ஹாலில் படுத்திருக்கும் வெற்றியை பார்த்தாள்.
அவள் பயத்தையும் பதற்றத்தையும் புரிந்து கொண்டவர், வெற்றி வீட்டுல இருக்க மாட்டாமா, அவனுக்கு எங்க மேலேயும் கோபம். நேத்து நைட்டு வந்தவன் என்கிட்டயும் அங்கிள் கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல, சாப்பிடவும் இல்ல, அப்படியே படுத்துட்டான். கொண்டு போய் கொடுத்த பெட்ஷீட்டை கூட எடுத்துக்கல, தலையணைய கூட தலைக்கு வச்சுக்கல. பார்த்தல, இப்ப நான் தான் பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு வரேன். எந்திரிச்சதும் அவன் கிளம்பிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் நாங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம். அப்ப சரி ஆண்டி, உற்சாகத்தோடு வந்தது அவள் பதில். ஓ, அப்படி போகுதா கதை? சரிம்மா, நீங்களும் அப்பாவும் கிளம்புங்க. பின்னாடியே இவளையும் இங்க இருந்து மூட்டை கட்டி அனுப்பிடுறேன். இன்னைக்கு நான் குடுக்கற டார்ச்சர்ல இந்த ஏரியா பக்கம் வர இவ பயப்படணும். ஆனா நான் வீட்லயே இருந்தா எதுவுமே நடக்காதே. சரி, எந்திரிச்சு கிளம்பிட வேண்டியதுதான். ஒரு 5 நிமிடம் தூங்குவது போல் பாசாங்கு செய்தவன் அப்போதுதான் எழுவது போல் சோம்பல் முறித்து எழுந்து அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான். அம்மா சமையலறையில் வேலையாக இருந்தாலும் இடையிடையே வெற்றியை எட்டி பார்த்து கொண்டேதான் இருந்தார். டீ போட்டு ஒரு டம்ளரில் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் கங்கா. வெற்றி வீட்டில் இருப்பதாலேயே கதவை தாளிட்டும் கொண்டாள். வெற்றி எழுந்து இருக்கையில் அமர்ந்ததை கண்ட அம்மா டீ எடுத்து வந்து அவனிடம் நீட்ட அதை பொருட்படுத்தாமல் எழுந்து உடை டவலை எடுத்துக்கொண்டு வெளியே இருக்கும் குளியல் அறைக்கு சென்று விட்டான் வெற்றி. தயாராகி வந்தவனை கண்ட அம்மா, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போப்பா. அம்மா கூறுவதை காதில் கூட வாங்காமல் கிளம்பி விட்டான். தெருமுனையில் இருக்கும் அவனது நண்பன் சரவணனின் வீட்டிற்கு வந்தவன் அவனோடு ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அவனது அப்பா அம்மா வழக்கமாக சவாரி அழைக்கும் ஆட்டோ அவனது வீட்டை நோக்கி காலியாக சென்றது. அப்பாடா, அப்பா அம்மா கிளம்பிடுவாங்க, என் வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டேய் மச்சான், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அவன் எழுந்து கொள்ள, டேய் என்னடா ஆச்சு? 2 நாளா ஆளைய காணோம். அங்கிள் வேற போன் போட்டு எங்க போனா என்ன ஆனாலும் தெரியல, செல்ல வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், அங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. என்கிட்ட மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டாரு. ஆனா யாருக்கும் நீ எங்க போனேன்னு தெரியல. எங்கடா போயிட்டு வந்த? உன்னை பார்த்ததும் கேட்கணும்னு நினைச்சா மறந்தே போயிடுச்சு, இப்பதான் ஞாபகம் வருது. இல்லடா, ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கு, அதுதான். என்ன வேலையா? இனிமே மில்லும் கட்சியும் தான் வாழ்க்கைன்னு சொன்ன, இப்ப வேலைன்னு சொல்ற? ஆமாடா, ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கு. சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல, நிரந்தரமான வேலையும் இல்ல, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கூட சொல்லல. வேலை நிரந்தரமாயிட்டா கண்டிப்பா நானே உங்ககிட்ட சொல்றேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆட்டோ சரவணனின் வீட்டை தாண்டி அவன் அப்பா அம்மாவோடு சென்றது. அவன் மனம் ஒரு பெரிய குத்தாட்டமே போட்டது. மதியம் 2 மணிக்கு ஷூட்டிங்கு போனா போதும். இப்ப டைம் எவ்வளவு ஆகுது? அட, 8 கூட ஆகல. தேவைக்கு அதிகமாவே நேரம் இருக்கு. இவளை வச்சு செய்ய வேண்டியதுதான். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் என்ன தேட வேண்டாம்னு சொல்லிடு, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. சரிடா, சொல்லிடுறேன். வெற்றி கிளம்பி விட்டான். வீட்டை நெருங்கியவன் பைக்கு சத்தம் கேட்டு கங்கா உஷாராகிவிடக் கூடாது அல்லவா என்று பைக்கை 2 வீடு தள்ளியே நிறுத்தி விட்டான். பைக்கில் இருந்து இறங்கியவன் பைக்கை தள்ளிக்கொண்டே வீட்டை வந்து சேர்ந்து விட்டான். வீட்டின் முன் கதவு திறந்துதான் இருக்கிறது. கேட்டை சத்தமில்லாமல் திறந்தவன் பைக்கை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு சத்தம் இல்லாமல் பூனை போல் வீட்டிற்குள் நுழைந்தான். சமையல் அறையில் சத்தம் கேட்கிறது. எட்டி பார்த்தான். பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கிறாள் கங்கா. பாத்திரம் கழுகிறியா? வேலையை முடிச்சிட்டு வாடி அவள. சத்தம் இல்லாமல் தன் அறைக்குள் வந்தவன் அந்த பெரிய துணி ஸ்டாண்டின் பின்னால் வந்து மறைந்து கொண்டான். அதில் போடப்பட்டிருக்கும் அவளது உடைகளை பார்த்தவன், முன்னாடி எல்லாம் இதுல என்னுடைய சட்டை பேண்டு தான் தொங்கும், இப்ப அவளோட துணியா தொங்குது. எல்லாத்தையும் எப்படி பப்பான்னு போட்டு வச்சிருக்கா பாரு. இதெல்லாம் நான் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், அழுக்கு துணி எதுவும் இருக்க கூடாதுன்னு டயலாக் வேற. வாடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு. பாத்திரங்களை கழுகி முடித்த கங்கா முன்வாசலை தாளிட்டு விட்டு அறைக்குள் வந்தாள். அப்பப்பா, என்ன சூடு என்ன சூடு! மனுஷன் எப்படி இந்த சூட்டுல வீட்டுல இருக்கிறது? ஒரு நாள் 4 தடவை குளிச்சாலும் சூடு தணியவே மாட்டேங்குது. கிச்சன்ல நின்னு வேலை பார்க்க முடியல, என்னமோ வேர்த்து கொட்டுது. முணுமுணுத்தபடியே கதவை சாத்தி தாளிட்டாள். வா வா, உன்னோட சூட்டை இன்னைக்கு தணிச்சு விட்டுடுறேன். முணுமுணுத்த வெற்றி மெதுவாக அந்த ஸ்டாண்டின் பின்னால் இருந்து வெளியே வர அவள் குளியல் அறைக்குள் செல்வதை கண்டான். ஏமாற்றத்தோடு வந்து படுக்கையில் அமர்ந்தவன், இவ எப்ப குளிச்சுட்டு வருவா? டைம் வேற போகுதே, இவளை இன்னைக்கே ஓட ஓட விரட்டி அடிக்கணும்.
இதுக்கிடையில அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா எதுவுமே நடக்காது. என்ன செய்யறது? நெற்றியை அழுத்தி வருடியபடியே யோசனையில் மூழ்கினான் வெற்றி. அப்போதுதான் குளியலறையிலிருந்து தேநீர் தோய்த்த குரலில் அந்த பாடல் அவன் செவியில் வந்து வீழ்ந்தது. இனிமையான தேன் சிந்தும் அவளது குரலில் மெய் மறந்து விழிகளை மூடி பாடலை ரசித்தான் வெற்றி. பாடுவது கங்காவாக இருந்தால் என்ன, காஞ்சனாவாக இருந்தால் என்ன, இசைக்கு ஏது பகை? பாடல் முழுவதும் பாடி முடிக்கப்பட்டது. வாவ், சூப்பர்! வாய்விட்டு அவளை பாராட்டியே விட்டான். அடுத்த பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. சூப்பரா பாடுறா, இத நாள் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கே, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். செல்போனை எடுத்து அவள் பாடுவதை ரெக்கார்டு செய்ய ஆரம்பித்தான். பாடிக்கொண்டே குளியலறையை திறந்து கொண்டு அவள் வெளியே வந்ததை விழி மூடி பாடலை ரசித்துக் கொண்டிருந்த வெற்றி கவனிக்கவில்லை. ஒரு டவலை உடுத்தி இருக்கிறாள். ஒரு டவலால் கூந்தலை துவட்டியபடியே பாடலை பாடிக்கொண்டே அந்த துணி ஸ்டாண்டின் அருகில் வந்து விட்டாள் கங்கா. படுக்கையில் அமர்ந்திருக்கும் வெற்றியை அவளும் காணவில்லை. பாடல் மிகவும் அருகில் கேட்க விழிகளை திறந்த வெற்றி திகைத்து போனான். துணி ஸ்டாண்டின் அருகில் நிற்பவள் உடுத்தி இருந்த டவலை கீழே இறக்கி உடுத்திவிட்டு உள்ளாடையை எடுத்து அணிய தயாராகிறாள். அதிர்ந்து போனவனின் கையில் இருந்து செல்போன் நழுவி கீழே விழுந்தது. அந்த சத்தம் கேட்டு தலையை திருப்பி பார்த்தவள் வெற்றியை கண்டதும் அது வெற்றி என்று மூளைக்கு எட்டும் முன் கத்தியே விட்டாள். எங்கே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஓடி வந்து விடுவார்களோ என்று பயந்தவன் சட்டென்று எழுந்து ஓடி வந்து அவள் வாயை மூடினான். அதிர்ச்சியில் அவள் விழிகள் அகல விரிவதும் அது வெற்றி என்று கண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதையும் வெற்றி கண்டான். அப்போதுதான் அரை நிர்வாணமாக நிற்கும் தன் நிலையையும் அவன் தன் வாயை மூடிக்கொண்டு நிற்பதையும் கண்டு சட்டென்று அவன் கையை தட்டி விட்டு விட்டு ஓடி குளியல் அறைக்குள் சென்று மறைந்தாள். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.